ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பம் மொத்தமா க்ளோஸ்ன்ற அதுல எது எத்திக்கலான வழியோ அதை மட்டும் நான் பண்ணுவேன் தவிர இந்த மாதிரி சீப்பான வேலை நான் பண்ணவே மாட்டேன். மாதிரி A2D நந்தா சிடிக்கு ஆஃபர் விண்டோஸ் லைசன்ஸ்ல பண்ண பிரச்சனைனால லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர் வச்சிருக்க எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்றது ஒரு லெஜிட்டான ப்ராப்பர் சர்டிஃபைடு ஓஎஸ் ஆனங்கிற பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோல நம்ம டீடைலா நீங்க வச்சிருக்க கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்ல யூஸ் பண்ற ஓஎஸ் அது ஒரிஜினலான ப்ராப்பர் ஃபங்க்ஷன் இருக்குங்கிறத ஈஸியா செக் பண்ணலாம். அந்த மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல இம்பார்ட்டன்டான 3 விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லைசன்ஸ்னா என்ன, டிஜிட்டல் லைசன்ஸ் முதல்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, மூணாவது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்டோட தேவைகள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம டிஜிட்டல் லைசன்ஸ்னா என்னன்னு கிளியரா பார்த்துடலாம். ஸோ முன்னாடி வந்து லேப்டாப்லலாம் ஜஸ்ட் நீங்க லேப்டாப்போட பேக் சைட் பாத்தீங்கன்னாலே இதுல வந்து விண்டோஸ் லைசன்ஸ்க்கான ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு ஆல்பா நியூமரிக் கீஸ் இருக்கும். அந்த கீஸை நீங்க என்ட்ரு பண்ணீங்கன்னா ஸோ ஒரிஜினல் வாய்ஸ் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ லேப்டாப்ல பிசிக்கலா உங்களுக்கு கீ நீங்க பாக்குறதுனால நீங்க வச்சிருக்க ஒரிஜினல் வாய்ஸ் தானுங்கிற ஒரு ப்ரூஃபோட இருக்க மாதிரி தெரியும். இன்கேஸ் உங்க லேப்டாப்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் லைசன்ஸ் அதாவது பிசிக்கலா ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது அப்படின்னா இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கீயை டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த கீயை ரிட்ரைவ் பண்றது ரொம்ப ஹார்ட் டாஸ்க் ஆயிரும். ஸோ பேரலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ லேப்டாப்ல எந்த விதமான பிசிக்கல் கீஸ் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி விண்டோஸ்க்கு ஸ்டிக்கர் மட்டும் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் லைசன்ஸ். சிலர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லேப்டாப்ல விண்டோஸ் லோகோ இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு உண்டான ப்ராடக்ட் கீ வந்து லேப்டாப்புக்கு உள்ள இருக்குன்னு திங்க் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேக் பேனல் கழட்டினோம்னா இங்க இருக்குன்னு திங்க் பண்ணுவாங்க. பிசிக்கலா அப்படி இருக்கவே இருக்காது. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் கீ. அந்த eSIM கான்செப்ட் மாதிரி தான் லேப்டாப் மதர் போர்ட்ல அந்த டிஜிட்டல் கீயை வந்து எம்பெட் பண்ணிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிசிக்கலா இருக்காது இந்த கீ. பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இது யாரையும் டேம்பர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிட்டோம்னா இந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம இந்த கீயை வந்து வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்ப டிஜிட்டல் கீ என்னன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் கீ எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத பாத்திரலாம். இந்த லேப்டாப்ல விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிற வெர்ஷன் வந்து 2.2H2 தான். ஸோ ஆன்கோயிங் வெர்ஷன் தான். ஸோ எப்படி டிஜிட்டல் கீ செக் பண்ணலாம்னா இதில் சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அப்டேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒருக்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்படி ஒரு ஆக்டிவேஷனுக்கான டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் இது என்ன காமிக்குதுன்னா அனேபிள் டு ரீச் விண்டோஸ் ஆக்டிவேஷன் சர்வர். விண்டோஸோட சர்வரை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற ஓஎஸ் ஒரிஜினல் இல்லைங்கிறத ஸோ சர்வர் வந்து டிசைட் பண்ணும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை இன்டர்நெட் தான். ஸோ நம்ம வைஃபை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரபிள் ஷூட்னு இருக்கும். ஸோ அதோட கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா உங்களோட மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் சர்வர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிற இந்த லேப்டாப்ல இருக்கிற ஓஎஸ் வந்து சர்டிஃபைடு ஓஎஸ் ஆனங்கிற கிராஸ் செக் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுன்னா டிரெக்ட் பண்ணுது பாருங்க. ஸோ இது வந்து எதை ஆத்தரைஸ் பண்ணுதுன்னா மதர் போர்டில் இருக்கக்கூடிய ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல் வந்து டிஜிட்டல் கீயோட ப்ராப்பர் சிங்க் ஆகிட்டு இருக்கிறது காமிக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப் விண்டோஸ் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன காமிக்குதுன்னா வி ஹவ் ஆக்டிவேட்டட் திஸ் காப்பி ஆஃப் விண்டோஸ். ஸோ எகெயின் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப சேஞ்ச் ப்ராடக்ட் இதெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்ல கிளியராக காமிச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எடிஷனில் வந்து விண்டோஸ் 10 ஹோம் சிங்கிள் லாங்குவேஜ், ஆக்டிவேஷனில் வந்து விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் டிஜிட்டல் லைசன்ஸ். ஸோ மதர் போர்டுக்கு டிஜிட்டல் லைசன்ஸ் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ இந்த தெரியுது பார்த்தீங்களா ஆட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்ல நிறைய பேர் ஆட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி கீஸ்ல நிறைய பிரச்சனைகள் வருது. அதே மாதிரி செகண்ட்ஸ்ல லேப்டாப் விற்கும் போது அந்த பிரச்சனைகள் நிறைய வருது. ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ப்ராப்பரா பண்றது கிடையாது. ஸோ இந்த பர்டிகுலர் லேப்டாப்ல நீங்க ஓஎஸ் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ இந்த இதில் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும். ஸோ உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த பர்டிகுலர் டிஜிட்டல் கீ வந்து உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல சிங்க் ஆயிரும். ஸோ ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பரா இந்த பர்டிகுலர் ஓனர் அண்ட் டிஜிட்டல் கீ உங்களோட நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா நீங்க டிஜிட்டல் லைசன்ஸை உங்க மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்க லேப்டாப் வந்து அப்டேட் ரன் ஆகும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு ஆகும்போது இந்த பிட் லாக்கர்ல போய் விழுந்துரும். ஸோ பிட் லாக்கர் ஆனா கூட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்ல ப்ராப்பரா சிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா அன்லாக் பண்ணிடலாம். இந்த பிட் லாக்கர்னு வேர்டு சொன்ன உடனே இந்த பிட் லாக்கர் சம்பந்தமான கசப்பான நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஸோ பிட் லாக்கரை பத்தி தனி வீடியோ வேணும்னா நீங்க இந்த வீடியோவை நிறைய லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கு தனியார் வீடியோ பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேலாச்சு உங்களுக்கு ஆன்லைன்லயோ அதுவும் ஆஃபர்ஸ்ல விண்டோஸோட லைசன்ஸ் கீ இது கம்மியா கிடைக்குதுன்னா கண்டிப்பா நீங்க வாங்காதீங்க. ஸோ இவ்வளவு நீங்க பாத்தீங்க இல்லையா மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க டிஜிட்டல் லைசன்ஸ் ப்ராப்பரா இன்சூர் பண்றதுக்கு ஒரு 3 ஸ்டேஜ் ப்ராசஸ் செட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் பேர் பைரசி கீ எல்லாம் வச்சு சேஃபா யூஸ் பண்ண முடியாது. ஸோ எதுவும் ஆஃபர் சொன்னாங்க சிடிக்கு ஆஃபர்ஸ் அந்த ஆஃபர் இந்த ஆஃபர் சொன்னாங்க கண்டிப்பா நீங்க அங்க ஓஎஸ் வாங்கி ஏமாறாதீங்க. இன்கேஸ் நீங்க செகண்ட்ஸ்ல லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் வெண்டர் உங்களுக்கு அந்த விண்டோஸோட லைசன்ஸ் கீயை ப்ராப்பரா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்கிறத என்ஷூர் பண்ணி வாங்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைம்ல இந்த சிடிக்கு ஆஃபர்ஸ் A2D நந்தா ஓஎஸ் பைரசி மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்க டைம்ல இந்த டிஜிட்டல் கீயை பத்தின கிளியர் இன்ஃபர்மேஷனுக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஃபியூச்சர் இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. This video is sponsored by அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. மை பீஸ். பீஸ் பீஸ்